பாருங்கள் சிட் லைட் கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இங்கே லைட் எரியுது. லேட்டஸ்ட்டு 6.5 HP இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் செல்ஃப் போகிற மாதிரி இந்த சென்டர்பெட் டு செல்ஃப் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 25,000 வந்துடும். கம்ப்ரஸர் லாக் இன்ஸ்டால் பண்ணிக்குது. அது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது கீர் ராட் வந்து பார்த்திங்கன்னா வளையாமல் நேராக இருக்குது பாருங்கள். சென்டர்பெட் வண்டி இது. ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் இஸ் Pms Bikez. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான டீசல் போட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்க்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்பெட் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. நான் வீடியோவில் போகப்போ இந்த வண்டியை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1989 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். என்டாஸ்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர்னு பார்த்தீங்கன்னா 4 ஓனர் வண்டி இது. சரிங்களா, 4 ஓனர் வண்டி. எஃப்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2024 வரைக்குமே கார்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2024 வரைக்குமே பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கார்டில் இருக்குது. இன்சூரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எண்ட் வரைக்குமே கார்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, க்ரீன் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸோட வருது. வண்டியோட லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டியதில்லை. அது ஒரு அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில். ஓகேங்களா, பேப்பர் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை புக்கில். ஓகேங்களா, ஆர்சி புக் டு ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்மார்ட் கார்டு பண்ணியாச்சு இந்த வண்டிக்கு. வண்டியெல்லாம் ஃபுல்லாக அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வண்டி அவுட்லுக் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்குது வண்டி. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் பொறுமையாக காமிக்கிறேன், நீங்களும் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வண்டிக்கு எத்தனை ஹெச்பி இன்ஜின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.5 ஹெச்பி இன்ஜின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 ஹெச்பி இன்ஜின் இது. ஓகேங்களா, சென்டர்பெட்டு மெயினாக அது பாருங்கள். கீர் ராட் வந்து பார்த்திங்கன்னா வளையாமல் நேராக இருக்குது பாருங்கள். சென்டர்பெட் வண்டி இது. ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அதுதான் செல்ஃப் மோட்ரு. அது நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு. ஓகேங்களா, செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு அட்டாச் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ். சென்டர்பெட்டில் செல்ஃப் போட்டிருக்குது. மோட்டர்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா, 6.5 ஹெச்பி இன்ஜின் இது. ஓகேங்களா, மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 75 கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 75 தரும். என்னோடய கெஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 தரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பொறுமையாக வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஓவர்வியூ எல்லாமே பாருங்கள். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஆர் இன்ஸ்டால் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரூட்ஸ் ஆர் இன்ஸ்டால் பண்ணிக்குது. பக்காவாக இருக்குது எல்லாமே. லைட்டிங்லேருந்து இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த ரிம்மு ஹப் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். குரோமியமெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ரஸ்ட்டோ எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்கள். பேக் ரிம்மு ஹப்பையும் காமிச்சிட்றேன். குரோமியமெல்லாம் போகாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. சைலன்சர் பாருங்கள். இன்ஜின் கவரு, டூல் பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. குரோமியம் போட்ட இடம் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ டயர் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் 90% நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டயர் மாற்றிக்குது. 90% நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டயர் எல்லாமே. பேக் டயரும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டயரும் வந்து பார்த்திங்கன்னா 90% நல்லா இருக்குது.
அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஓகேங்களா, பக்காவாக செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே. அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் லாக் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, கம்ப்ரஸர் லாக் இன்ஸ்டால் பண்ணிக்குது. அது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு காயில் இருக்குது, ப்ளஸ் 5 வீல் காயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நீட்டாக சென்டர் பெட்டில் செல்ஃப் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 25,000 ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 25,000 ஆயிரும் எப்படி இருந்தாலும். இப்போ நீங்கள் செல்ஃப் போடுற மாதிரி இந்த சென்டர் பெட் டு செல்ஃப் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 25,000 வந்துடும். அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் அது. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் 6.5 HP இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லேட்டஸ்ட்டு 6.5 HP இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்காட்டி உங்களுக்கு நம்ம பக்காவாக பிக்கப்லேருந்து ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸ்பீடு நல்ல ஸ்பீடு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லாவே நான் ஓட்டியும் பார்த்த ஸ்பீடு நல்லாவே ஸ்பீடு எல்லாமே போகுது. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். சாரி கார்டெல்லாம் பாருங்கள், நீட்டாகுது சாரி கார்டு எல்லாமே. ஓகேங்களா, இந்த செல்ஃப் மோட்ரு பெட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு பெட்டு. சரிங்களா, நீட்டாக இருக்குது. சீட் கவர் பாருங்கள், சீட் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிக்குது, நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்து போகிறதுக்கெல்லாம். டேங்க் கவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் இந்த ஸ்பீடோ மீட்டர் பற்றி சொல்லிடுறேன். இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடோ மீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது. சரிங்களா, வண்டி வந்து ஒரிஜினல் ஸ்பீடோ மீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீடோ மீட்டர் அது. அதே ஒன்று சொல்லிக்கிறேன். அப்புறம் வண்டியில் வந்து ட்ராபேக்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் அங்கங்கே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊஞ்சி வந்துருக்குது. அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் வந்துருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கொஞ்சம் வந்துருக்குது. சரிங்களா, அப்புறம் இங்கேயும் பாருங்கள் டேங்க்லேயே இங்கே கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் வந்துருக்குது. அப்புறம் இன்னொன்று பேட்ரி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் பேட்ரி மாட்டுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செல்ஃப் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் எடுக்குது. சரிங்களா, பேட்ரி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரே தட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். சரிங்களா, நீங்கள் இப்போது காலையில் ஃபஸ்ட் டைம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, செல்ஃப் எடுக்கிற மாதிரி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. காலையில் வந்து நீங்கள் செல்ஃப் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் செல்ஃப் போட்டிங்கன்னா செல்ஃபெலாம் எடுக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் பேட்ரி இருக்குது. சரிங்களா, அப்புறம் சைட் லாக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சைட் லாக்குமே இருக்குது. ஓகேங்களா, கம்ப்ரஸர் லாக்கு, சைட் லாக் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஃபோர்க்கு ஸ்டேக்கப் சார் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அப்புறம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வீல் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்குது. ஓகேங்களா, பேக் வீல் பேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினது. சரிங்களா, வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஓவர்வியூ எல்லாமே பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. சரிங்களா, பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அந்த வண்டியை செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேட்ரி புதுசு மாற்றிட்டிங்கன்னா செல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா நீட்டாக எடுக்கும். சரிங்களா,
பேட்டரி கண்டிஷன் கொஞ்சம் வீக்காகிறத எவ்வளோ டைம் எடுக்குது செல்ஃப் எடுக்கிறதுக்கு. சரிங்களா, பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்ஜின் கண்டிஷனு வண்டியோட பீட்டை கேளுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வண்டி பீட்டு பாருங்கள். கிளட்ச் பிளேட்டில் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே இல்லை. எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்ஜின் கண்டிஷனு. ஓகேங்களா, பாருங்கள் நீங்களே ஒவ்வொன்றா பொறுமையாக பாருங்கள். பாருங்கள் சிட் லைட் கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. பாருங்கள் இங்கே லைட் எரியுது பாருங்கள். லோ பீம் இருக்குது, இது ஹை பீம். லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரூட்ஸில் பெரிய ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது உங்களுக்கு. வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, வண்டியில் பேட்ரி மட்டும் பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. பேட்ரி மாற்றிட்டிங்கன்னா இன்னுமே செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக எடுக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக்னு பார்த்து வீடியோ முடிச்சுக்கலாம். வண்டியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பிக்கப் வண்டி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வண்டியில் பேட்ரி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீக் ஆகுது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்டரியெல்லாம் மாற்றிட்டிங்கன்னா இன்னுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் பக்காவாக இருக்கும். வண்டியில் ஒரு வைப்ரேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சென்டர்பெட் போடுறதுங்காட்டி சுத்தமாக வைப்ரேஷனே கிடையாது. நல்லா ஸ்பீடு போகுது இந்த வண்டி. நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போனேன் இந்த வண்டியில். அப்போ கூட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோட வைப்ரேஷனே இல்லை, நல்லா இருக்குது. வண்டி வந்து மேலே வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள். சரிங்களா, பிக்கப் எல்லாமே பாருங்கள். பேக்கில் பேரிங் மாற்றினங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைடு போனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்கள் இன்ஜின் கண்டிஷனு எல்லாமே ஃபுல் ஷேப்பில் இருக்குது. வண்டி எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2024 வரைக்குமே இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எண்டு வரைக்குமே இருக்குது. சரிங்களா, செல்ஃப் ஸ்டார்ட் அட்டாச் பண்ணிக்குது. 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா 90% நல்லா இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப் டு த பாயிண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 97,000 ஃப்ரெண்ட்ஸ், 97,000 அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, கொஞ்சம் நெகோசியபிள் பண்ண முடியும். என்னோடய ஃபோன் நம்பர் அண்டு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து பேசி நெகோசியேட் பண்ணி வண்டி நேரில் வந்து பார்த்து, சரிங்களா, வண்டி நேரில் வந்து பாருங்கள். இல்லை வண்டியை பற்றி தெரிஞ்சு எங்களை கூட்டிகிட்டு வாங்க, இல்லை வண்டியை பற்றி சுயமாக நீங்களே தெரிஞ்சுட்டு வாங்க. வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஓட்டி பாருங்கள், ஆர்சி புக்கு எல்லாமே பாருங்கள், இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. சரிங்களா, எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் PMS Bikez சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களே நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you friends.